ஹலோ மக்களே! டியூஸ்டே இன்னைக்கு ஹஸ்பண்ட்க்கு இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பணும். பட் இன்னைக்கு லஞ்ச் வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து டீம் லஞ்சா. ஸோ இப்போ எனக்கும் பாப்பாங்களுக்கு மட்டும் தான் செய்யணும். இப்போ இதில 2 பிரச்சனை இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து சிம்பிளா வெரைட்டி ரைஸ் மாரி பண்ணலான்னு பார்த்தா, அதுக்கு மறுபடியும் நைட்டு டின்னருக்கு ஒரு சட்னி அரைக்கணுன்ட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு, இங்கே கனடால பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம ஊர்ல யூனிட் கணக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டைமுக்கு ஒரு ஒரு யூனிட் கணக்கு வருங்க. ஆமாங்க. காலையிலேருந்து ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா, யூனிட்க்கு இவ்வளோ ரேட்டுன்னு இருக்கும். மறுபடியும் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யூனிட்க்கு இவ்வளோ டாலர்ஸ்ன்னு வந்து அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மறுபடியும் 5 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த டைமிங்க்கு யூனிட்க்கு வந்து இவ்வளோ டாலர்ஸ்ன்னு அது ஒரு வேறு ரேட் இருக்கும். ஸோ டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட்க்கு இவ்வளோ டாலர்ஸ்ன்னு இங்கே ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த டைமிங்கில் யூனிட் வந்து டாலர் கம்மியாக இருக்கோ, அந்த டைமிங்குள்ளே நான் லஞ்ச் முடிச்சிடுவேன். மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கீ ரைஸ்க்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெஜ் குருமா தான் பண்ணியிருந்தேன். இந்த குருமாவுக்கு நீங்கள் மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி போடணும். வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, அது கூடவே கஸ்தூரி மேத்தி, அது கூட தேங்காய், அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வந்து வறுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ கடாயில் கொஞ்சமாக சோம்பு, சீரகம், அது கூடவே பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து 5 நிமிஷம் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு கூட தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய்யும் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. அதை கீ ரைஸ் கூட வச்சு சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் சப்பாத்திக்கும் அதே வச்சு சாப்பிட்டுட்டோம். நாளைக்கு பார்ப்போம். பாய்.